ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். வாங்க, இது நம்ம ஹேமாலயா சேனல். இன்னைக்கான லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோம். வாங்க கிட்ட வாங்க. இது வந்து கத்திரிக்காய் ஃப்ரை பண்றதுக்காக வச்சிருக்கேன் எண்ணெய் ஊற்றி. இது மோர் குழம்புக்காக எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். நம்ம தாளிச்சிக்கலாம். 4 கடுகு, 2த்துக்கு போடுவோம். ரெண்டே 2 உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம். கடுகு பொரிஞ்சிருச்சு. மோர் குழம்புக்கு நூக்கலும் பெங்களூருக்கு சவுச்சவும் வெள்ளை பூசணிக்காவும் அரிஞ்சு வச்சிருக்கேன். நம்ம இதை போட்டுருவோம். இது வதங்கட்டுங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுப்போம். இது பொரியட்டும், கடுகு பொரியட்டும். இதுக்கு இடையில நம்ம மோர் குழம்புக்கு என்ன அரைக்க போறோம்னா, இங்கே பாருங்க, 2 பச்சை மிளகா, 2 துண்டு இஞ்சி, இங்க வா, 1 ஸ்பூன் ஜீரகம், பிளஸ் நான் கொஞ்சோண்டு அரிசியும் துவரம்பருப்பும் ஊற வைப்பாங்க. நான் அரிசிலாம் ஊற வைக்கங்க, அது ஆக்சுவலா திக்னஸ்க்காக தான். சரி, நான் பருப்பு மட்டும் ஊற வச்சிருக்கேன். இந்த பருப்பு ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி இது பேஸ்டா அரைச்சிடணும். இது கூட தேங்காய் வைக்கிறவங்க தேங்காய் வைக்கலாம். ஆனா நான் தேங்காய்லாம் வைக்கல. எனக்கு கொஞ்சம் தண்ணியா இருந்தால் தான் மோர் குழம்பு பிடிக்கும். ஸோ தேங்காய் வைக்கல. இது வதங்கிட்டே இருக்கட்டுங்க. இது பாருங்க, கத்திரிக்காய் ஃப்ரைக்கு கொஞ்சமா வெங்காயம் வதங்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு இது அரைக்கிறதுக்காக வச்சிருக்கேன். இதை அரைச்சிடணும். இதை அரைச்சு நம்ம இதுல ஊத்திட்ட பிறகு, இது மோர் குழம்புக்கு அரைச்சிட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அரைக்கிறேன். இப்போ பாருங்க, வெங்காயம் கத்திரிக்காய் பொரியலுக்கு வெங்காயம் போட்டது வதங்கிடுச்சு. இது கூட இஞ்சி பூண்டு ரொம்ப பேஸ்ட் இல்லாம சும்மா அப்படி லைட்டா தட்டி போட்டிருக்கேன். இந்த பாருங்க, இது வதங்கட்டும். இதுக்கு இடையில இது பாருங்க, இது வதங்கிடுச்சு. வெள்ளை பூசணிக்காவும் சவுச்சவும், நீர்க்காய் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு, அடிக்கடி சேர்த்துங்க. நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, இது கூட ஒரு பெருங்காயம் சொல்ல மறந்துட்டேன். ஒரு பெருங்காயம், கொஞ்சோண்டு ஒரு கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். உப்பு போட்டு வேகுது. இது கூட ஆட் பண்ணிடுவோம். நம்ம அந்த அரிசி, பச்சை மிளகாய், இஞ்சி, பெருங்காயம், கொஞ்சோண்டு சாம்பார் பருப்பு, தூரம் பருப்பு, தேவையான தண்ணி போட்டு இதை கொதிக்க விடுவோம். இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இது கூட மஞ்சத்தூளும் போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு இது ஆயிடுச்சா, வதங்கிடுச்சா. இப்போ பாருங்க, தக்காளி சேர்த்துருங்க. டக்குன்னு செய்ய வேண்டியதானுங்க. 2 அடுப்புல 2 வச்சோமா, எனக்கு இடம் வசதி இல்லை. 4 அடுப்பு வாங்கிட்டு 4 வச்சுட்டு அரை மணி நேரத்தை சமையல் பண்ணிட்டு வெளியே வந்துடுறேன் நான். இது கொதிக்கட்டுங்க. இது கூட உப்பு போட்டாச்சு, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளான மோர் குழம்பு. கொஞ்சம் மஞ்சத்தூள், இது கூட கொஞ்சம் போட்டுக்கணும். மஞ்சத்தூள் 2 அடி எடுக்கணும் இல்லையா, அதனால 1 அடி வேலையை முடிச்சிடலாம். இது கொஞ்சம் அப்படியே கொதிக்கட்டும், ஏன்னா அந்த பச்சை வாசனை போகணும். உப்பு போட்டிருக்கீங்க, இதனால உப்பு போட்டுட்டேன். உப்பு போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சோம்னா இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்க, தக்காளி வெங்காயம், இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுட்டு கத்திரிக்காய் ஃப்ரைக்கு இது வந்துருச்சா. இப்போ இந்த கத்திரிக்காய் அழைச்சி வச்ச கத்திரிக்காவை இதில் கொட்டிடணும். உப்பும் போட்டுருங்க. நான் இதில் உப்பு மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ இது வதங்கட்டும். இது அப்படியே வதங்கட்டும். நம்ம இதுக்குள்ள இதை பாருங்க, மோர் குழம்புக்கு வச்சோம் இல்லையா, பாருங்க இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் என்ன பண்ணோம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி தாங்க ஃப்ளேவருக்கு. பாருங்க, கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி தலைமையில போட்டோம்னா அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடணுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். 2 நிமிஷம் கழிச்சு பாருங்க, தயிர், கெட்டி தயிர் இந்த மாதிரி கடைஞ்சி வச்சிருக்கேன் நான். எல்லாமே இதில் போட்டாச்சு. பெருங்காயம், அந்த அரிசி இல்லை பருப்பு அரைச்சி வச்சதெல்லாம் போட்டோம்ல. இந்த காயெல்லாம் நல்லா வெந்துடணும். நல்லா வெந்துட்ட பிறகு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். தயிரை வந்து திரிஞ்சு விடக்கூடாது. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு 2 நிமிஷம் ஆகட்டும். அதை பாருங்க, இது கூட ஆட் பண்ணணும். இது கத்திரிக்காய் வதங்கிட்டே இருக்குங்க. இதுக்கெல்லாம் நம்ம பீன்ஸ் பருப்பு உசிலி பண்ண போறோம். பீன்ஸ் அரைஞ்சி வச்சிருக்கேன். இதுல கொஞ்சம் கடலைப்பருப்பு பாருங்க, ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். தேவையான அளவு பாருங்க, திட்டமா எவ்வளவு வேணுமோ கடலைப்பருப்பு போட்டுக்கிட்டு, இது கூட காஞ்ச மிளகா, உங்களுக்கு காரம் எவ்வளோ அவ்வளோ காஞ்ச மிளகா போட்டுக்கணும். சும்மா ஒரு 3 காஞ்ச மிளகா போடுறேன் நான், ரொம்ப காரம் இல்லாம. இது வந்து நீட்டு மிளகாலாம் ரொம்ப காராது. இது கூட பெருங்காயமும் சோம்பும் ஆட் பண்ணிக்கணும். பாருங்க, சோம்பு 1 ஸ்பூன்,
ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் போடுங்க. வாசமாக இருக்கும் ரொம்ப. ஒரே ஒரு கட்டி பெருங்காயம். பெருங்காயம் இந்த மாதிரி புட்டு புட்டு வச்சிருவாங்க. நான் வாங்கினோடனே இதை கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக இந்த புட்டு வச்சிருவாங்க. நம்மளுக்கு கட் பண்ணன்ற அவசியம் இருக்காது. பாருங்க, ஒரே ஒரு பெருங்காய பீஸ், அவ்வளோதான். இப்போ இதை தண்ணி ஊற்றி திட்டமாக தண்ணி ஊற்றணும், ரொம்ப தண்ணி இல்லாமல் அரைச்சிடணும். இது பாருங்க, கத்திரிக்காய் வதங்கிடுச்சு. லைட்டாக வதங்கினோடனே இதுக்கு தேவையான காரம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், அதை நம்ம வீட்டு சமையல் மிளகாத்தூள் சொன்னேன்ல, அது ரொம்ப போடலன்னா ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன், அவ்வளோதான். அவ்வளோதான். தண்ணியை ஊற்ற வேணாங்க. நீங்கள் அடுப்பை சிம்ல வச்சுட்டு நீங்கள் தட்டு போட்டு மூடி வச்சா அழகாக ரெடி ஆகிடும். இதோட டேஸ்ட் தண்ணி இருக்கும். நீங்கள் தண்ணி ஊற்றி பண்ணி பாருங்களேன், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இதை கிளறி பாருங்க, அந்த கத்திரிக்காவை தான் நல்லா வேகணும். வேகிற வரைக்கும் மூடி வச்சிருங்க. இப்போ நம்ம மோர் குழம்பு ஸ்டாப் பண்ணோம் இல்லையா, போதும். ஆவி வருது, ஆனால் போதும். சும்மா ஒரு நிமிஷம், ஆனால் போதும். இப்போ நம்ம தயிர் பாருங்க, நான் இந்த மாதிரி நல்லா இப்படி ஸ்கிம் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி நல்லா இதை இது கூட ஆட் பண்ணிடுவோங்க. மணக்கிற மோர் குழம்பு ரெடிங்க. இது கொஞ்சோண்டு இதை அலசி ஊற்றிப்போம். அவ்வளோதாங்க மோர் குழம்பு. இவ்வளோதான் சிம்பிள். என்னோட ஸ்டைல் மோர் குழம்பு இது. ஒருத்தருக்கு ஒரு இப்போ அரிசி போடுவாங்க, சில பேர் அரிசி ஊற வச்சு அதை அரைச்சி போடுவாங்க திக்னஸ் வரதுக்கு. இந்த திக்னஸ்ல இருந்தால் தாங்க ஊற்றி சாப்பிட பிடிக்கும் நமக்கு. ரொம்ப அப்படியே ரொம்ப திக்காக இருந்தாலும் பிடிக்காது. இது பாருங்க, நல்லா இருக்கா? டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம அந்த பருப்பு பூசலிக்கு நான் அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒரு பேன் வச்சிருங்க. இது ஏன்னா பருப்பு பூசலிக்கு நம்ம அரைச்சோம்ல, கடலைப்பருப்பு, சோம்பு, காஞ்ச மிளகா, ஒரு துண்டு பெருங்காயம், இது அரைச்சோம்ல, இது மிக்சியில் அரைச்சி குறகுறன்னு அரைச்சி ஒரு பேன் வச்சு அந்த பேனில் லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் லைட்டாக ஒட்டாதபடி எண்ணெய் அடிச்சுட்டு, இதை சில பேர் இது எப்படி பருப்பு பூசலிக்கு எப்படி பண்ணுவாங்கன்னா அரைச்சி வேக வச்சிருவாங்க. இட்லி குண்டாலாம் வேக வச்சிருவாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட்டடான விஷயம்லாம் நான் செய்ய மாட்டேங்க. எனக்கு எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். ஈஸியாக இல்லை அப்படின்னா ஈஸியாகிறதுக்கான சொல்யூஷன் தேடுவேன் நான். என்ன பண்ணலாம் ஈஸியாகிறதுக்கு தவிர, இந்த மாதிரி இப்படி தட்டி விட்டுட்டீங்கன்னா இது நல்லா வேகுங்க. கொஞ்சம் குறன்னு, ரொம்ப மழை இல்லாமல் கொஞ்சம் குறன்னு. இது அப்படியே வேகட்டங்க. தோசைக்கல்ல வேற மாதிரி நல்லா வேகணும். வேக விடணுங்க. வேக விட்டுட்டு இது மூடி இருக்கட்டும். நம்ம இதுல பாருங்க, கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்னேன் இல்லையா, தண்ணியே ஊத்துல பாருங்க, எவ்வளவு அருமையா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளவுதான் கத்திரிக்காய். நீங்க பண்ணி பாருங்க, இந்த மாதிரி அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும். அப்படியே வழன்னு வாய் உள்ள போகும் கத்திரிக்காய். கத்திரிக்காய் பிடிக்காத கூட சாப்பிடுவாங்க. அவ்வளவுதாங்க, கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் ஸ்டாப் பண்ணிடலாம். இது தட்டு போட்டு மூடிடணுங்க. இதுல கொஞ்சோண்டு நான் வந்து ஒரு கல் உப்பும் போட்டேங்க அரைக்கும் போது. ஏன்னா நம்ம காய்க்கு தனியா, பீன்ஸுக்கு தனியா உப்பு போடுவோம், இதுக்கு தனியாக கொஞ்சமா உப்பு போடணும். இதுக்கு மட்டும், இந்த மாவுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போடணும். இப்போ கத்திரிக்காய் இறக்கிட்டு நம்ம பீன்ஸ் பொரியலுக்கு பேன் வச்சிடலாங்க. பேன் வச்சாச்சு. இப்போ பாருங்க, நான் போட்டிருந்தேன் இல்லையா, இது பாருங்க ஒரு பக்கம் வெந்துருச்சு. பாருங்க அப்படியே அழுக்கா அப்படி திருப்பி போடுங்க. பாருங்க இட்லி குண்டால வேக வச்ச மாதிரி வெந்துருச்சு. இது இன்னும் நல்லா இருக்குங்க டேஸ்டா. எண்ணெயும் தேவையில்லை இதுக்கு ரொம்ப. நம்ம இட்லி குண்டால எடுத்துட்டு அதில் வேக வச்சுட்டு அந்த சீனே இல்லை இதுல. அந்த திரி போட்டு இன்னும் ஒரு நிமிஷம் விட வேண்டியதுதான். இதுக்கு இடையில பீன்ஸ் பருப்பு பூசலிக்கு நான் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேங்க. அதுக்கு கடுகு, 2 உளுத்தம்பருப்பு, ஜீரகம், இதாங்க பேஸே. நம்ம சோம்பு அதில் போட்டிருக்கோங்களா, இது பொரிட்டோம். பீன்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். இது பொரிஞ்சோடனே இந்த பாருங்க வெங்காயம், சும்மா கொஞ்சமாக வெங்காயம் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை, வெங்காயம், இறக்கும் போது கொத்தமல்லி. நான் கத்திரிக்காய்க்கும் கொத்தமல்லி போட்டுங்க. கொத்தமல்லி இருக்கிறப்போ எல்லாத்துக்கும் போடுவேன் நான். இல்லைன்னா இல்லை, இருக்கிறப்போ இருக்கு, அவ்வளோதான். இது பாருங்க பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக வதங்கினா போதும். இது அவ்வளோதான். இது அப்படியே வதங்கட்டும். சும்மா ஒரு நிமிஷம் வதங்கட்டும். நம்ம அப்புறம் அந்த பீன்ஸ் போடலாம். இது வெந்துட்டு இருக்கும்டா. இன்னும் ஒரு நிமிஷம் இது வேகணும். நல்லா வெந்தாதான் நல்லா இருக்கும். இல்லை பச்சை வாசனை வரும். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதுங்க. இதுக்கு வந்து நம்ம நல்லா செவக்க வதங்குற அவசியம் கிடையாது. அது வதங்கின நான் எதுவுமே போடல, வெறும் வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிருக்கேன், அவ்வளோதான். இந்த பாருங்க பீன்ஸ் கொட்டி பீன்ஸ் வதங்கணும். இதில் நம்ம உப்பு போட்டுடலாம், சால்ட்டு போட்டுடலாம். அதில் உப்பு போட்டிருக்கோம், மறந்துடாதீங்க. இந்த பருப்பு பூசலிக்கு இதில் உப்பு போட்டிருக்கோம். ஸோ இதில் காய்க்கு தேவையான உப்பு போட்டால் போதும். நம்ம அதுலேயும் உப்பு போட்டிருக்கோம். காய்க்கு எவ்வளோ உப்போ அவ்வளோ தேவைப்பட்டது போதும். காரம் எதுவுமே இல்லைங்க. ஏன்னா அது நம்ம காஞ்ச மிளகா போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, சோம்பு, காஞ்ச மிளகாய் அந்த போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதுவே இதில் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும்.
இது கொஞ்சம் வேகட்டங்க. இதுல கொஞ்சமா, ஏன்னா பீன்ஸ் இல்லையா வேகாது, கொஞ்சமா தண்ணி, ரொம்ப கொஞ்சமா தண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு இது மூடி வச்சிருங்க. இது வேகட்டும். அவ்வளவுதான், இது வேகட்டும். இதுக்குள்ள இதை நம்ம என்ன பண்ணணும்னா ஆஃப் பண்ணிடணுங்க. இதை ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு 2 நிமிஷம் ஆறணும். ஏன்னா நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு பல்ஸ் மோட்ல போடணும். இதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஆறட்டும். இது பாருங்க, பீன்ஸ் வதங்கிட்டே இருக்கு. இது வதங்கும் போதே அப்படியே சைமல்டேனியஸா நம்ம இதை ஆற வச்சோம் இல்லையா இந்த பருப்பு உசிலிக்கு, இதை ஜார்ல போட்டு இது பாருங்க இந்த மாதிரி பீஸ் பண்ணி வச்சிருக்காங்க சின்ன சின்னதா. ஏன்னா முழுசா போட முடியாதுல்ல, அதனால சின்ன சின்னதா இந்த மாதிரி கையில பீஸ் பண்ணி வச்சிருக்கோம். இது ஜார்ல போட்டு சூடா தான் இருக்குது, சூடா அரைக்கக்கூடாது. இது கொஞ்சம் ஆறினோடனே நம்ம பல்ஸ் மோட்ல போட்டு எடுக்கணும். இந்த பாருங்க, பல்ஸ் மோட் போட்டோன்னே இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்த உடனே இது கையால பண்ணுவாங்க ஆக்சுவலா. சரி, எது கையை வச்சுக்கிட்டு அதை வந்து இது பண்ணிக்கிட்டு அப்படின்னு இதை அழகா இது கூட ஆட் பண்ணிடுங்க. பாருங்க, அவ்வளவுதான். ஆட் பண்ணி இப்படி கலர் விட்டுருணும். பீன்ஸ் இது கடலை வெந்துடும். இது போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் நம்ம தட்டு போட்டு மூடி வைக்கணும். இதுலயே காரம் இருக்கு, வாசனைக்கு சோம்பு இருக்கு, பெருங்காயம் போட்டிருக்கோம், எல்லாம் போட்டிருக்கோம். சும்மா ஒரே ஒரு வெங்காயம் அரிஞ்சு போட்டா போதும். இது கூட இந்த மாதிரி நல்லா 4 பக்கம் பரப்பி விட்டு அவ்வளோதான், இது மூடி வச்சிருங்க. இது ரொம்ப சட்டிலா தான் இருக்கும். நம்ம மிளகாத்தூள் இதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். இதை அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும். அப்படியே மூடி வச்சிருங்க. இடையில சாப்பாட்டுக்கு கொள்ள வச்சிருக்கேன். இது ஒரு பக்கம் ஆயிட்டு இருக்கு. அவ்வளவுதாங்க லஞ்சு. இது ஆகட்டும், நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். பாருங்க, அருமையான பருப்பு உசிலி ரெடி. அவ்வளவுதாங்க, ஆஃப் பண்ணுங்க. கொத்தமல்லி போடணும். இது கொஞ்சமா கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன், வாசனையா இருக்கும். அவ்வளவுதான், கொத்தமல்லி கட் பண்ணி போட்டா முடிஞ்சு போச்சு வேலை. இன்னையோட ஹேமாலயா சேனலோட சமையல் மெனு இதுதாங்க, லஞ்ச் மெனு. பிடிச்சிருந்தா ஹேமாலயா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்ங்க.